ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்க. பனானா இருந்தது, வாழைப்பழம் இருந்தது. அப்போ வாழைப்பழத்தில் கேக் செய்வோம் என்று படிக்கிட்டேன். ஆனால் பழமையாக செய்கிற கேக் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக ஒரு கப் கேக். இந்த கப்பும் நான் மாவிலேயே செய்த கப். அப்போ அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடியதாக இருக்குது. தொப்பி கேக் அல்லது கப் கேக் என்று சொல்லலாம். இது ரெண்டுமே உள்ள வெளியில உள்ளது மாக்கலவை. அப்ப ரெண்டும் நல்ல சுவையா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், வடிவா இருக்கும். பாக்குறவங்க விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் பாருங்க. நான் அவ்வளவு கப்புக்குள்ளேயும் கேக் ரப்பி இருக்கிறேன். இதை விட கணக்கு கேக்கும் வச்சிருக்கலாம். நான் கொஞ்சம் கேக் அடிச்சதால இதுக்குள்ள அரைவாசிக்கு வருது. நிறைய கேக் அடிச்சிருந்தீங்கன்னா அப்படியே மேல வந்திருக்கும். இப்ப நான் ஒரு பவுல் எடுத்துட்டு 2 கப் மா எடுக்க போறேன். 2 கப் மா எடுத்துட்டு இந்த மாவுக்குள்ள ஒரு முட்டை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு முட்டை போட்டால் உங்களுக்கு சுவை என்ன அதிகரிக்கும். 1/4 கப் சுகர் சேர்க்கிறேன். ஒரு முட்டை, 1/4 கப் சுகர். உப்பு போட்டுக்கொள்ளும் தேவையான அளவு. அடுத்தது மாஜரின் சேருங்க. அப்படி மாஜரின் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் சேருங்க. ஆலிவ் ஆயில் இல்லாட்டிக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற ஏதோ ஒரு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க. வேறு ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. மாஜரின் இன்னும் சுவை அதிகரிக்கும். அளவா உப்பை போடுவோம். 2 கப் மா போட்டிருக்கிறேன். சீனி 1/4 கப் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சீனி சுவை தேவை கூடுதலாக இருந்தால் நீங்கள் கூட சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ள நான் வெஜிடபிள் மரக்கறி எண்ணெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் மரக்கறி எண்ணெய் சேர்த்துட்டு மாஜரின் இருக்குமா இருந்தால் நீங்கள் மாஜரின் போட்டுக்கொள்ளுங்க. மாஜரினும் முட்டையும் போட்டால் சுவை அதிகரிக்கும். அடுத்து சாஃப்டாக வரும். பிஸ்கட் மாதிரியே வரும். வெளியில் உள்ள கப் பிஸ்கட் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள கேக் இருக்கும். அப்போ பிஸ்கட்டும் கேக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பு. நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அடுத்தது நான் இன்றைக்கு முட்டை சேர்க்கல. முட்டை சேர்க்காதால உங்களை சொல்றேன். இதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. பால் விட்டு குழைச்சு கொள்ளுங்க. பால் விட்டு ஆனா முட்டை சேர்க்கையில ஒரு கப் பால் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் பால் விட்டு குழைக்கிறேன். முழுவதையும் விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்சு கொள்ளுங்க. நீங்க சாப்பிட்ற நாளா இருந்தா மறக்காமலுக்கு முட்டை சேர்த்துக் கொள்ளுங்க. முட்டையும் மாஜரினையும் நீங்க எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வெளியில உள்ள கப்போட டேஸ்ட் சுவை அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்க கேக்கை விட கப்பையே விரும்பி சாப்பிடுவார்கள். பாலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்சு கொள்ளுவோம். இதுக்கு நான் கலர் சேர்க்க போறேன். பிங்க் கலர் சேர்க்க யோசிச்சிருக்கிறேன். ஆனா நான் குழைக்க முதல் சேர்க்கையில இதுல நான் பீட்ரூட்டின் தன்மையில ஒரு இடத்துல கலர் பட்டி இன்னொரு இடத்துல கலர் படாமலுக்கு அப்படியான ஒரு அமைப்புக்கு எடுக்கிறதுக்காக குழைச்சா பிறகு கலர் சேர்க்கிறேன். இப்ப எனக்கு கலர் எல்லா இடமும் படாது. இந்த உள்ளுக்குள்ள மாவுக்கு லைட்டா இடையிடையே படும். அப்புறம் குழைச்சு முடிய நான் வெளியில கொஞ்சம் கலர் சேர்த்திருக்கிறேன். அப்ப வெளி மாவுல கொஞ்சம் கூடுதலான கலர் இந்த அமைப்பில் எடுக்கணும் ஒரு விருப்பத்துலதான் குழைச்சா பிறகு கலர் சேர்த்துறாங்க. ஒரு இடத்துல கூடவா இருக்கும், இன்னிடத்துல குறைவா இருக்கும். அப்ப இந்த அமைப்புல நாங்க எடுத்து செய்யக்க நாங்க செய்யற கப்லையும் இடையிடையே பிங் இருக்கும், இடையிடையே பிங் இல்லாமலுக்கு இருக்கும். பாருங்க, நடுவுக்குள்ள கலர் குறைவு, வெளிப்பக்கத்துல கலர் கூடவா இருக்குது. இந்த அமைப்பில் எடுக்கிறதுக்காகத்தான் நான் குழைச்சா பிறகு கலர் சேர்த்தேன். நீங்களும் அப்படி செய்தீங்கன்னா ஒரு வடிவு கூடுதலா வரும். அதுக்காகத்தான் நான் அப்படி செய்திருக்கிறேன். இல்ல முழுக்க பிங்கா இருக்கணும்னு நீங்க யோசிச்சீங்களா இருந்தா குழைக்க முதலே பாலுக்குள்ள விட்டு நீங்க கலரை சேர்த்திருக்கலாம். அப்படி கலர் சேர்க்க எல்லா இடமும் கலர் வரும். இப்ப நான் சின்ன சின்ன ஒரு நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெருசா எடுக்கக்கூடிய அளவுக்கு எடுக்க போறேன். உருளைகளாக நான் செய்ய போறேன். உருண்டை செய்யறதுக்காக எப்படி எடுத்திருக்கிறேன் பாருங்க. குழைச்சி எடுத்துட்டு இதை விட கொஞ்சம் சின்னனாகவும் செய்திருக்கலாம். கப் சின்னனா வரும். கொஞ்சம் பெருசா எடுத்தா கப் பெருசா வரும். பாருங்க, நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்ப அதை அங்கால வைக்க போட்டு கேக் செய்ய போறேன். பனானா கேக் தான் நான் செய்ய போறேன்.
இதுக்காக இதை சொல்றது இதர வாழைப்பழம். ஸ்ரீலங்காவில் கூடுதலா யாழ்ப்பாணத்துல மிகவும் மலிவா இருக்கிறது. அநேகமான நோய்களுக்கு எல்லா வருத்தக்காரன் முழுக்க சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது இந்த இரத வாழைப்பழம், சுவையான வாழைப்பழம். அப்ப நான் இந்த இரத வாழைப்பழத்துல கேக் செய்ய போறேன். கொஞ்சம் செய்கிறதால நான் ஒரு பழம் தான் எடுத்தினேன். பழத்தை வெட்டி மிக்ஸி ஜார்ல போட்டுட்டேன். இதுக்கு நான் 1/4 கப் சுகர் சேர்க்கிறேன். 1/4 கப் மார்கரின் சேர்க்க போறேன். அடுத்தது 1/4 கப் பால். இவ்வளவும் சேர்த்து நான் அடிக்க போறேன். வாழைப்பழம் உண்டு, 1/4 கப் சுகர், 1/4 கப் மார்ஜரின், 1/4 கப் பால். அவ்வளவும் சேர்த்து நான் இப்ப அடிச்சுட்டு வந்துட்டேன். மிக்சியில வச்சு அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப இதுக்குள்ள நான் ஒரு 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்க போறேன். நீங்க கோதுமை மாவும் சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது ரவையும் சேர்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. கோதுமை மாவு 1/2 கப் சேர்க்க போறேன். எல்லாமே 1/4 கப் ஒரு வாழைப்பழம், 1/4 கப் சுகர், 1/4 கப் பால், 1/4 கப் மார்ஜரின் இவ்வளவு போட்டு நான் இதுக்குள்ள வெனிலா சேர்த்து வெனிலா இல்லாம விட்டீங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழ வாசம் வந்துருக்கும். வெனிலா எசன்ஸும் விட்டீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து வித்தியாசமா நல்ல வாசம் வரும். இப்ப 1/2 கப் மாவு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்க சேர்த்த பிறகு தனித்தன்மை காணாம இருக்குமா இருந்தா மேலும் 2 தேக்கரண்டி பால் சேர்த்துக் கொள்ளலாம். பால் கொஞ்சத்தை மிச்சமா வையுங்க, தேவையண்டா நீங்க பிறகு சேர்த்துக் கொள்ளுங்க. அப்படி அடிச்சுட்டு மாவையும் சேர்த்து நல்லா அடிக்க தேவையில்லை. முதல் நாங்க மிக்சியில போட்டு நல்லா சுத்திட்டோம், அதால எல்லாம் கலந்துட்டுது. இப்ப அடிக்கிறது நல்லா அடிக்க வேண்டிய தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மட்டும் நிக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. பெல் பட்டனோட அமுக்குறதோட நிக்காம இது எல்லோரையும் சென்றடையணும் இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இது பற்றிய அபிப்பிராயங்களை நீங்க கமெண்ட் மூலம் தெரிவிங்க. நிறைய பேர் கமெண்ட் சொல்றீங்க. உங்களோட விருப்பம், உங்களோட இதன்படி நான் என்ன மாற்றி கொண்டு வரேன். இதுதான் ஆரம்பம். வளர வளரத்தான் எல்லாம் செய்யலாம். அடுத்தது பேக்கிங் பவுடர் 1/2 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் போதும், கணக்கு தேவையில்லை. கொஞ்சம் சேர்க்க போறேன். இந்த கரண்டியில கணக்கு எடுத்துட்டேன். இப்ப நான் கொஞ்சம் தான் போட போறேன். கிட்டத்தட்ட 1/2 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் போட்டுட்டு கொக்கோ பவுடர் சேர்க்க போறேன். நீங்க கொக்கோ பவுடர் சேர்க்காமலும் அப்படியே வச்சிருக்கலாம், உங்களோட விருப்பம். நான் கொக்கோ பவுடர் சேர்க்க போறேன். ஒரு தேக்கரண்டி கொக்கோ பவுடர் சேர்த்துக் கொள்ளுங்க. பிறகு கலரை பார்த்துட்டு உங்களுக்கு கலர் காணாம இருக்குமா இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். என்னடா பிங்க் கலருக்கு ப்ரௌன் கலர் கேக் கேட்க வடிவா இருக்கும், அதாலதான் நான் கொக்கோ சேர்க்கிறேன். இல்லாட்டிக்கு அப்படியே பட்டை கலர்லயே நான் கொடுத்திருக்கலாம். பட் இதுக்கு நான் மார்ஜரின் சேர்க்கல. மார்ஜரினும் முட்டையும் மார்ஜரின் சேர்த்ததுக்கு முட்டை சேர்க்கல. உங்களுக்கு வாழைப்பழம் சேர்த்ததால நான் முட்டை சேர்க்காம விட்டுட்டேன். உங்களுக்கு தேவையா இருந்தா இதுல நீங்க முட்டை சேர்த்திருக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கலர் காணாத மாதிரியான அபிப்பிராயம் மனதில் தோன்றுது. அப்ப நான் இன்னொரு 1/2 தேக்கரண்டி கொக்கோ பவுடர் இதுக்கு சேர்த்துக்கொள்ள போறேன். உங்களுக்கு இவ்வளவு கலர் போதும்னு நீங்க நினைச்சீங்களா இருந்தா அப்படியே விடலாம். நான் நல்ல ஒரு டார்க் கலர்ல எடுத்தா வடிவா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்றேன். அடுத்தது கொக்கோ சிப்ஸ் அல்லது இது சாக்லேட் ஏதாவது இருந்தா நீங்க இதோட சேர்த்துக்கொள்ளலாம். கேக்குக்குள்ள கலந்துதான் இருந்தா உங்களுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கலாம். வேற ஏதாவது நீங்க நட்ஸ் ஏதாவது சேர்க்க போறீங்க அப்படி எதுவும் வேண்டாம், இந்த டைம்ல நீங்க இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இப்ப நான் இந்த உருண்டைகளா பிடிச்சு வச்சிருக்கிறேன் தானே, அதுல அடி இதோட நான் வச்சு பேக் பண்ணிக்க அப்படியே விடிகிற சான்ஸ் இருக்கு. அதால நான் அந்த கப்பை வந்து அடிப்பகுதியை சூடாக்கி எடுக்க போறேன். இப்ப பாருங்க, இந்த தட்டையாக்கி போட்டு இப்படியே பிடிச்சது வரைக்கும் நாங்க மோதகம் பிடிக்க ஒரு சட்டி மாதிரியான ஒரு அமைப்பு வரும் இல்லையா, அதுக்கு அதே மாதிரி இப்ப நான் எடுக்க போறேன். இந்த சைட்ல இருந்து அப்படியே பிடிச்சது வரைக்கும் ஒரு சட்டி மாதிரியான தன்மை வரும். பாருங்க, சட்டி மாதிரி வந்து இதை நான்
இப்படி வச்சுட்டு அதுல வச்சு சாடையா அமர்த்தி விட்டு அந்த ஷேப்ல அந்த ரவுண்ட் ஷேப்ல எடுக்கிறதுக்காக அப்படியே சேர்க்கிறேன். அப்படியே செய்து போட்டு இப்போ நான் நேரடியாக அடுப்பில் வச்சு தான் சூடாக்க போகிறேன். அப்படி சூடாக்க அடிப்பகுதி அப்படி எங்களுக்கு வெந்து வந்துடும். அப்போ அடிப்பகுதி ரஃப்பாக மாறிட்டா இருந்தால் பிறகு நான் பேக் பண்ணிக்க விரிஞ்சோ அப்படி உருவம் மாறியோ அந்த அமைப்புகளில் வராது. நான் வச்ச கப் மாதிரியே அது வரும். அதுக்காகத்தான் நான் இப்போ இருக்கா அடுப்பில் வச்சு சூடாக்க போகிறேன். நாங்கள் விரும்புகிற மோதகம் செய்கிற மாதிரி இப்படி செய்து கொள்ளலாம். மோதகத்துக்கு கப் செய்கிற மாதிரியே நீங்கள் இப்படி செய்து கொள்ளுங்க. புரிஞ்சு பாருங்க. நான் செய்து முடிச்சுட்டேன். இதை நான் வச்சு கன நேரம் நாங்கள் வெப்பப்படுத்த தேவையில்லை. ஒரு 2 நிமிடங்களே போதுமானது எனக்கு. இப்போ 7 வச்சிருக்கிறேன். 7ஐயும் 2 நிமிடம் அப்படியே வச்சு போட்டு இதுக்கிடையில அடுத்ததையும் நாங்கள் செய்து முடிச்சிடலாம். பாருங்க, அடிப்பகுதி வெந்திருக்கு, சுடுகுது. அதெல்லாம் என்னால் வடிவாக காட்டிடாமல் கிடக்கு. அடிப்பகுதி அப்படியே வெந்துச்சு. சும்மா சாடைய கிளப்பு அப்படியே வந்துட்டு இருக்கும். இதுக்கு நாங்க எண்ணெய் ஒன்றும் விட இல்லை, அடியில ஒன்றுமே செய்யல, ஈஸியா வரும். அப்படியே இறக்கி வைக்க போறேன். அப்படியே அவ்வளோத்தையும் செய்து முடியுங்க. செய்து முடிச்ச பிறகு பேக்கிங் ட்ரேயில் அடுக்கி போட்டு நாங்க செய்த கேக் இருக்குத்தானே, இந்த கேக்கை உள்ளுக்குள்ள விடுவோம். அவ்வளோ கேக் உள்ளுக்குள்ள விட்டு கொள்ளுவோம். விட்டுட்டு அவனில வச்சு தான் நான் இடையே வெயிட் பண்ண போறேன். 180 பாகை செல்சியஸ்ல ஒரு 30 நிமிட நேரம் விடுங்க. விட்டுட்டு பாருங்க, கேக்கு எல்லாம் மேலால அப்படி வெடிக்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அப்படி மேலால வெடிக்கிற ஒரு தன்மை தெரியுமா இருந்தா கேக்கு உள்ளுக்குள்ள அவிஞ்சிட்டு அர்த்தம். இந்த கப்பும் சாடையா நிறம் மாறி கொஞ்சம் பொரிஞ்ச கப் மாதிரி வரும். மொறு மொறு தன்மை கொஞ்சம் இருக்கும் அதுல. அப்ப எடுத்து சாப்பிட நல்ல சுவையா இருக்கும். நீங்க முழுவதுக்கே நிரப்பி கொள்ளுங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் இன்னொரு பனானா சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சிருந்தீங்களா இருந்தா இந்த கப்புக்கு நிறைய விடலாம். நிறைய விட்டா மேலால அப்படியே பொங்கி வடிவா வரும். அதனால அந்த கப் தெரியணும்ன்றதுக்காகத்தான் நான் இப்ப கொஞ்சமா விடுறேன். உங்களோட விருப்பம், நீங்க கணக்க சேர்த்து கொள்ளலாம். இதை பர்த்டே அப்படியான டைம்ல நீங்க செய்து விட்டீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான உணவு வந்திருக்கு. ஒரு பர்த்டே பார்ட்டி அதுகளுக்கு செய்து போட்டு நாங்க மேசையில வைக்கலாம். சர்வ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்படி ஒரு கஷ்டம் பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க இது என்னென்று செய்தீங்கன்றது. ஆனா நேரமும் கணக்கு எனக்கு எடுக்கல. இருந்தா கிட்டத்தட்ட இந்த வீடியோ அரேஞ்ச் பண்ற நேரத்தை விட ஒரு 1/2 மணி டைம் கூடுதலா இருந்திருக்கு நினைக்கிறேன். ஒரு 1 மணி டைமுக்குள்ள முடியும். என்ன கொஞ்சம் நீங்க கூடயும் செய்யலாம். இந்த கப் வந்து பிங்க் கலர் தான் கொடுக்கணும் இல்ல, கலர் கொடுக்காத கப் நீங்க செய்யலாம். அல்லது வேற வேற கலர் 2-3 கலர் மாத்தி மாத்தி கொடுத்துருந்தீங்களா இருந்தா இன்னும் கப் அடிவா இருக்கும். பச்சை கப், மஞ்சள் கப், பிங்க் கப், ஏதோ நிறங்கள்ல நீங்க கொடுத்து கொள்ளலாம். உங்களோட விருப்பம். இதை மேலும் மேலும் அழகுபடுத்துறது உங்களோட விருப்பம். பாருங்க, வடிவாசிக்கிறேன். இது ஒரு 1/2 மணி நேரத்தால எனக்கு சுவையான கேக் கிடைக்க போகுது. ஈவினிங் டீக்கு நல்ல ஒரு கேக் கிடைக்க போகுது. நிறைய வைக்கல பாருங்க, நான் ஒரு காவாசிக்கு தான் வச்சிருக்கிறேன். அப்ப கிட்டத்தட்ட அரைவாசிக்கு பொங்கி வரும். முட்டை போடாதால நல்லா பொங்காது. நீங்க இதுக்கு முட்டை சேர்த்திருக்கலாம். நான் முட்டைய இன்றைக்கு முட்டை சாப்பிடக்கூடாதுன்றால மாவுக்கு முட்டை கொடையில, கேக்குக்கையும் முட்டை கொடையில. நீங்க விரும்பினா இன்னும் சுவை அதிகரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தா முட்டை சேர்த்து கொள்ளுங்க. முட்டை சாப்பிடாதாலும் இருக்கிறாங்க தானே. பாருங்க இவ்வளவு அழகா வெந்து வந்திருக்கண்டு. அப்படி அமர்த்தி பார்க்க நல்ல சாஃப்டான கேக், மேல அழகான கப், கப்போடு சேர்த்து நாங்க கேக்கையும் சாப்பிட கொள்ளலாம். பேப்பர் கப்ல செய்ய பேப்பர் தூக்கி எறிகிறது இது அந்த இது ஒன்றுமே இல்லை. இதை தொப்பி கேக்குன்னு நாங்க சொல்லிக் கொள்ளலாம். கவுட்டு பார்த்தோம்னா ஒரு தொப்பி இந்த வடிவத்துல இருக்கும். செய்யுங்க பாருங்க, இவ்வளவு சாஃப்டான கேக். இந்த மேல வெடிப்பு தன்மை தெரியுது. நாங்க வேக் பண்ணி நல்லா வெந்த முடியும். இப்படியான ஒரு வெடிக்கிற ஒரு தன்மை வந்திருக்கும். அப்படின்னா நாங்க இறக்கி கொள்ளலாம். கேக் வெந்துக்கண்டு இதை நீங்க தாய்ச்சிக்க மண் போட்டும் அல்லது உப்பு போட்டும் வேக வச்சு கொள்ளலாம், வேக் பண்ணி கொள்ளலாம். உங்களோட விருப்பம். அவர் இருந்தா இப்படி வேக் பண்ணுங்க, இல்லாட்டி தாய்ச்சியில மண் போட்டுட்டு வேக் பண்ணி கொள்ளுங்க.
உங்களுக்கு என்ன விரும்புறீங்களோ அதன்படி செய்யுங்க. முதலாவது நான் தான் சாப்பிடணும் அப்படி எனக்கு ஒரு ஆசை. அவ்வளோ ஆசையா இருக்குது. நான் இப்ப போயிட்டு சாப்பிட போறேன். பாருங்க. அடிப்பகுதி அப்படியே வடிவான கப் மாதிரி இந்த கலர் வித்தியாசம் சேஞ்ச் தெரியுது பாருங்க. அந்த மேல் பகுதியால கலர் கொடுத்ததால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான கரண்ட் அமைப்புல இருக்கும் பாருங்க. ஒரு இடத்துல பிங்க் கூடவா இருக்கு, இன்னொரு இடத்துல பிங்க் குறைவா இருக்கு. பீட்ரூட்டை சீவின மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். சுவையான கேக் கப்போட சேர்த்து சாப்பிடக்கூடியதா இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்யுங்க, அசத்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.